இப்போ என்ன சொல்லிட்டேன் கோச்சிட்டு போறவ வாடி. நான் பாட்டுக்கு பேசாமல் இருக்கேன், நீங்கள் விட்டுப்புட்டு என் மேலே பழிய போடுறீங்க. ஏய் அம்மா, லட்சுமி அக்கா வாய் ஏன் இப்படி பொழந்துட்டு? வயிறு ரொம்ப வலிக்குது வலிக்குது. ஐயக்கோ, லட்சுமியை பார்க்கா என்னமோ பண்ணுது போல அதுக்கு. ஆமா வள்ளி, என்னமோ பண்ணுது போலயே. என்னடி பண்றது இப்போ? ஏ லட்சுமி என்ன பண்ணுது? லட்சுமி கலந்துட்டா. இல்லைங்க ஐயக்கா, இப்போ என்னக்கா பண்ணுறது? வேமா போ வள்ளி, வண்டி எடுத்துட்டு வா. அப்படி சீட்டாவை கூட்டு வா, ஹாஸ்பிட்டல் போயிடலாம். சரிக்கா சரிக்கா, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அது மாதிரி பார்த்துக்கங்க இன்னும் கழியாம. வேமா பொடி கிறுக்கி, எந்த நேரத்தில் என்ன சொல்லணும்னே தெரியாது இவளுக்கு. ஏக்கா ஏக்கா கொஞ்சம் பொறுத்துக்கா, இப்போ வள்ளி வந்துடுவா, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம். ஏக்கா என்னக்கா இப்படி ஆயிட்டு? ஆமா சீதா, என்ன பண்ணுறதுனே தெரியலடி. ஐயக்கா சீக்கிரம் கொண்டு வாங்க. பழைய புளி குழம்பு தின்னுபிட்டு இது படுத்துற பாடு இருக்கே. ஏய் அப்பா, என் முடிய பிடிச்சி இருக்கிறாளுங்களே. ஐயா அம்மா, ஏ சீதா கையை பிடிடி, முடிய பிடிச்சிக்கிட்டு இருக்க கிறுக்கி. ஐயா எப்பா எக்கா, என் காலில் போயிருச்சுக்கா. பரவாயில்லடி, இவளை தூக்கிட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தணும், இல்லாட்டி நிலம ரொம்ப மோசமாக போயிடும் போல இருக்கே. நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவா. ஏக்கா சீக்கிரம் கொண்டு வாங்க. இருடி இவ வேற. அப்படிதான் மேல மேல. ஏக்கா நீங்க கூட்டு போயிட்டு வாங்க. சரிடி பாய், நாங்க போயிட்டு வந்துறோம். லட்சு கெட்டிமா பிடிச்சிக்க, இல்லாட்டி கீழே விழுந்துருவேன். ஏம்மா, இந்தா இப்போ போயிடுவோம். கொஞ்சம் பொறுமையாயிரு லட்சு, வண்டியில் கிண்டியில் சாணியை போட்டுறாது. ஏண்டி, என்னை விட உனக்கு வண்டி தான் முக்கியமா போச்சா? ஆமாம், என் வண்டி தான் முக்கியம். ஐயம்மா. ரெண்டு பேரும் பேசாம இருங்க. வள்ளி நேரா பார்த்து ஓட்டு, எங்கிட்டாவது விட்டுறாதடி, அப்புறம் நம்ம 3 பேரும் பரலவும் போக வேண்டியதான். ஏக்கா அதெல்லாம் சூப்பராக டூப்பராக ஓட்டுவேன் வண்டியை. பாருங்களேன் என்ன ஸ்பீடாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன்னு. ஆண்டவா, எனக்கே இப்படியெல்லாம் சோதனை கொடுக்குற. இந்த வண்டியில பின்னாடி உட்கார முடியாம இதுல வேற குத்துது வேற இந்த கம்பி. என்ன ஒரு வாடை அடிக்குது. வள்ளி இவன் போட்டுட்டு அடி சாணிய. ஐயோ, என்னதான் பண்ணுறது ஒன்று. வர்ற வழியில் ஒரு பேம்பர்ஸை வாங்கி மாட்டி விட்டு வந்திருக்கணும். எனக்கு தெரிஞ்ச அடி போகுது, எனக்கே தெரியாம போய்கிட்டு இருக்குடி. ஐயோ சீக்கிரம் போடி ஹாஸ்பிட்டலுக்கு, நாத்தம் கொமட்டுது. ஐயோ வந்துருச்சுக்கா, போயிடலாம். லட்சு கொஞ்சம் பொறுமையாரு, அடுத்த சாணியை போட்டுறாத. கல்லஞ்ச காரி, மனசாட்சியே இல்லாதவளுகளா இருக்காளுகளே. இவளுகெல்லாம் ஒரு ஃப்ரெண்டுங்க. லட்சு மனசாட்சி இருக்கிறனால தான் சாணி வாசத்தை கூட பொருட்படுத்தாமல் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு இருக்கோம். என்ன நீ எங்களை பற்றி என்ன பேச்சு பேசுகிற? நீ அப்புறம் கீழே தள்ளி விட்டுருவேன். வள்ளி கிறுக்கி, எதையாவது பண்ணி தொலைஞ்சிடாத, அப்புறம் நம்ம 3 பேரும் போய் ஹாஸ்பிட்டல்ல படுக்கிற மாதிரி ஆயிரும். ஐயோ அம்மா வலிக்குதே, அம்மா வலிக்குதே. கலிசல்ல போகிற நிலைமையாக இருந்தாலும் லட்சுக்கு பாட்டு மட்டும் போலையே.